வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் அட்டாக், ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபைல் அப்லோட் மூலிமா எப்படி ஒரு மலிஷியஸ் ஃபைலை உள்ளே அப்லோட் பண்ணி அது மூலிமா ரிமோட் கோடை வந்து சர்வருக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணி சர்வரோட ஃபுல் ஆக்சஸை எப்படி நம்ம சைடில் எடுக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டாக்கு நான் வந்து சேம் DVW யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீடியம் லெவலில் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மீடியம் லெவலே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் பார்க்கறதுக்கு அட்டாக் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் மீடியம் லெவல்லே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அட்டாக்கு நான் வந்து ஒரு மலிஷியஸ் PHP ஃபைல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த PHP ஃபைல் என்ன பண்ணுன்னா, ரிமோட் சர்வரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது உள்ளுக்குள்ளே இருக்க மலிஷியஸ் கோட் வந்து சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும்போது சர்வர்லேருந்து ஒரு ரிவர்ஷல் அட்டாக்கரை நோக்கி வரும். ஓகே, ஸோ அட்டாக்கர் நோக்கி வந்ததுக்கப்புறம் அட்டாக்கர் அந்த ரிவர்ஷல் மூலிமா சர்வரை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சினாரியோ தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு PHP ரிவர்ஷல் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம Kali Linuxல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக உள்ளுக்குள்ளேயே ரிவர்ஷல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, வெப் ஷெல்ஸ். ஸோ அதில் இருக்க ஒரு ஷெல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கோ டு அதர் லொக்கேஷன். ஸோ அதில் வந்து லோக்கல் டிஸ்க் கம்ப்யூட்டர் போயிடுங்க. கம்ப்யூட்டருக்குள்ள யூசர் ஷேர். ஸோ இந்த ஷேர்க்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். கடைசிக்கு வந்துடுங்க, வெப் ஷெல்ஸ் தேடுங்க. ஓகே, வெப் ஷெல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வெப் ஷெல்ஸ்குள்ளே போகணும். இதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா PHP. ஆனால் வெப் ஷெல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப் ஷெல்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஓகே, நம்ம PHP யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ PHPக்குள்ளே நம்ம PHP ரிவர்ஷல் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, இதை நம்ம தொட வேண்டாம், இங்கே இருக்கட்டும் ஷெல்ஸ்லாம். இதோட ஒரு காப்பி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது அப்படியே ஒரு டெஸ்க்டாப்பில் போட்டுடுறேன். ஸோ ஹியர் இஸ் த ஃபைல். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து விக்டம் சைடில் நம்ம சர்வர் சைடில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஓப்பன் வித் அதர் அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, இதில் வந்து ஆக்சுவலாக டெஸ்க்டாப்லேருந்து இது ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பக்கியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்க்டாப்லேயே இருக்கட்டும், ஆனால் நான் டெஸ்க்டாப்பை இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பை. ஸோ இதில் டெஸ்க்டாப்க்கு போயிடுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் வித் டெக்ஸ்ட் எடிட்டர்னே கொடுக்குறேன். இதுக்குள்ளே நம்ம சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்கள் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் இந்த இடத்துல IP அண்ட் போர்ட் நம்பர் அப்படின்னு காட்டும். ஸோ இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட IP என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துடுறேன் முதல்ல. ஸோ ifconfig. ஸோ என்னோட IP வந்து பார்த்தீங்கன்னா 1.4. ஸோ அதை தான் நான் இங்கே போட போகிறேன் என்னோட IP. ஏன்னா இது ரிவர்ஷல்ல கைஸ். ஸோ ரிவர்ஷல்னா என்னன்னா, இந்த மலிஷியஸ் கோட் வந்து விக்டம் சைடில் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ரிவர்ஷல் ஏற்படுத்தும். அந்த ரிவர்ஷல் வந்து யாருக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த IP அட்ரஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக அந்த ரிவர்ஷல் வந்து அட்டாக்கர் கிட்ட தான் வரணும். ஸோ அதனால தான் அட்டாக்கரோட IP நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ 192.168.1.4 அதான் என்னோட IP. நான் வந்து போர்ட் நம்பர் வந்து 1234 விட்டுறேன். ஓகே, ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க சேஞ்ச் திஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு IP அண்ட் போர்ட் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன் ஃபைலை. ஓகே, அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், இந்த மீடியம் செக்யூரிட்டி லெவலில் வந்து ஆப்வியஸாக இது வந்து PHP ஃபைலை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபைலை அப்படியே ரைட் கிளிக் கொடுத்து ரீநேம் கொடுத்துட்றேன். இதை வந்து .jpgயாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். .jpg. ஓகேவா? ஸோ இப்போ ரீநேம் கொடுத்தோன்னே ஒரு பிக்சர் மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ ஆன் அப்லோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அது மேலே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு PHP ரிவர்ஷல் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்லோடுன்னு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பர்ப் சூட்டை இன்டர்செப்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம அதில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் அப்லோட் மேலே கிளிக் பண்ணோன்னே பர்ப் சூட் இன்டர்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்னோட இதுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட PHP ரிவர்ஷலில் வந்து JPGயை நான் தூக்கிடுறேன். வெறும் PHPயை அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரெக்வஸ்ட் போயிடும். அப்படியே இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா PHP ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்லோட்ஸ் ஃபோல்டரில் போய் செக் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PHP ஃபைல் இருக்குது.
ஸோ இந்த PHP ஃபைலை நான் எப்படி ரன் பண்ண போகிறேன்? ஓகே, ஒன்றுமே இல்லை. இந்த ஃபைல் மேல் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரிவர்ஷல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த ரிவர்ஷல் வந்து நம்மளுக்கு சிஸ்டம்க்கு வரணும்னா நம்ம வந்து சம் சார்ட் ஆஃப் ஒரு லிசனர் வந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த லிசனருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் ஆஃப் ரிவர்ஷல் வந்து நீங்கள் மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு சிம்பிள் ரிவர்ஷல் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து லைக் நெட்கேட்டை வச்சு நான் லிசன் பண்ணுறேன். ஓகே, ஸோ netcat -lvp ஸ்பேஸ் 1234. ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட நெட்கேட்டை நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர்னு கொடுக்குறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருதும், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. என்னோட சைடில் வந்து நான் என்கேட்ன்ற ஒரு டூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி காட்டும். பட் டோன்ட் வரி, எல்லாமே சேம் தான். ஓகே, ஒரே இதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சைடில் நெட்கேட் வச்சு நான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். போர்ட் நம்பர் 1234ல். இப்போது என்னோட ஃபைலை நம்ம ரன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் சர்வரோட அட்ரஸ் தான். ஸோ அந்த சர்வர்லேருந்தே நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணனே பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகிட்டே தான் இருக்கும். விச் மீன்ஸ் பேக் எண்டில் இதுக்குள்ளே இருக்கிற மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து பேக் எண்ட் சர்வருக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னோட இதுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சர்வரோட ஃபுல் ஆக்சஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் who am I அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, uname -a அப்படின்னு கொடுக்குறேன். அதனால் என்ன ஒரு மிஷின் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்டபிள். ஸோ இது வந்து ஆப்வியஸாக என்னோட மிஷின் கிடையாது. நான் அந்த சர்வரோட ஃபுல் ஆக்சஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இருந்து என்னால் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பேக் எண்டில் இருக்கிற அந்த சர்வரோட ஃபைல்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயம் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபைல்ஸை வேணால் நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஒரு அட்டாக்கர் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அட்டாக்கரால் ஒரு ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து வல்னரபிளாக இருந்துச்சுன்னா அட்டாக்கரால் அந்த டார்கெட் சர்வரையே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு அட்டாக் தான் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து இந்த அட்டாக்கர் வந்து ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போ ஒரு அப்லோட் ஃபீச்சர் இருந்தாலும் அதை வந்து எப்படி அலோவ் பண்ணணும்னா பிக்சர்னா வெறும் JPEG மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ மேஜராக என்னென்னா பேக் எண்டில் ப்ராப்பராக அது வேலிடேட் பண்ணணும். ஒரு பிக்சர் வந்து சர்வர் நோக்கி வருதுன்னா, சாரி ஒரு ஃபைல் வந்து ஒரு சர்வரை நோக்கி வருதுன்னா அதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக வேலிடேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் அட்டாக்கரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So that's all from my side guys. So thank you so much for watching this video.